நம்ம சாவர வரைக்கும் புருஷன் தான் கூட இருக்க போறாரு, கடைசி வரைக்கும் புருஷன் தான். என்ன ஆனாலும் சரி, இவன் ஒரு 20 வயசுல என்ன விட்டுட்டு போயிடுவானா, அதை இவன் முன்னாடியே கூட வளர்ந்து வந்தா கூட சொல்லுவேன், எனக்கு நீ முக்கியம் இல்ல, என் புருஷன் தான் முக்கியம் அப்படின்ட்டு. இவனும் புரிஞ்சுப்பான், ஏன்னா இவனும் கல்யாணம் பண்ணும்போது இவனுக்கும் தெரியும் அந்த விஷயம். ஒன் டே அவங்க நம்மளை விட்டு போவாங்க, ஏன்னா அவங்க பிடிச்ச ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அந்த மாதிரி ரொம்ப சல்லமே இருக்கக்கூடாது இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு. லவ் பண்ணிட்டு வந்தேன், இது வரைக்கும் இவங்க குடும்பத்துல வந்துட்டு நீ என்ன கொண்டு வந்தன்னு எனக்கு கேட்கல. நம்ம எல்லாரும் வந்துட்டு ஊர்க்காரங்க தான் இவ்வளவு கேள்வி கேட்பாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது ரொம்ப தப்பு. ஊர்க்காரங்க வந்துட்டு அவ்வளவு அழகா எடுத்துக்கிட்டாங்க. என்ன இது வரைக்கும் என்ன யாருமே ஒரு கேள்வி கேட்டதில்ல, நீ என்ன கொண்டு வந்த அப்படின்றது. நம்ம சொல்றோம் சென்னை தான் ரொம்ப வெஸ்டர்னைஸ்டா ஆயிடுச்சுட்டு, கண்டிப்பா கிடையாது. ஊர்ல போய் பாருங்க, ஊர்ல இருந்து பாருங்க, அவங்க ரொம்ப வெஸ்டர்னைஸ்டா ஆயிட்டாங்க. எது கேட்கணும் எது கேட்க கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியுது. லவ் மேரேஜ்ல சில பிரச்சனைகள் இருக்கு, ஆனா எனக்கு நிறைய நல்லதும் நடந்திருக்கு. ஏன்னா ஒரு பெரிய ஃபேமிலி கிடைச்சது. என்னோட ஃபேமிலி ரொம்ப சின்னது. நான் இவங்க காஞ்சிபுரம் போறேன்னா அடுத்த தெரு பார்த்தா அவங்க அத்தை வீடு, இன்னொரு தெரு பார்த்தா அவங்க சின்னத்த வீடு, அப்புறம் பார்த்தா அவங்க பெரியப்பா வீடு, ஊரே சொந்தக்காரன். உங்க மார்க்கெட்ல பாட்டி கடை வச்சிருந்தாங்க, எல்லாருமே இருப்பாங்க. சோ வந்துட்டு எனக்கு அங்க போனாலே ரொம்ப ஜாலியா, அவங்க அண்ணன் பசங்க எல்லாம் இருப்பாங்க, சித்தி சித்தின்னு கூப்பிடும் போது அது ஒரு சந்தோஷம், வேற எதுவுமே இல்ல. அங்க போயினா எனக்கு ஒரு நிம்மதி. ஒரு 3 நாள் அது நான் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருந்தா அது கிடைச்சிருக்குமான்னு தெரியல. இந்த விஷயத்துல நான் லக்கி. ஆனா என்ன, அவங்க அம்மா இல்ல, இறந்துட்டாங்க. எனக்கு அந்த ஒரு வருத்தம் இருக்கு, மாமியார் இல்லன்ற ஒரு வருத்தம். மேபி சண்டை போட்டிருப்போம் கண்டிப்பா இருந்திருந்தா. மாமியார் மருமக சண்டையை வேற மிஸ் பண்றேன். அந்த இது கிடைக்கலையே உறவு அப்படின்றது. எனக்கு அப்பா அம்மாவே இல்ல மேரேஜ் ஆகும்போது. அம்மா வந்து கோவிட்ல இறந்துட்டாங்க. பெரியப்பா தான் எனக்கு அதுக்கப்புறம் அடுத்த அப்பா அம்மா இல்ல. ஒருவேளை உங்க வீட்டுல வந்து இந்த லவ் டு மேரேஜ் போகும்போது ஏதாச்சும் ஒத்துக்காம இருந்திருந்தா என்னக்கா பண்ணிருப்பேன்? கல்யாணமே வேண்டாம்னு சொல்லியிருப்பேன். கல்யாணம் பண்ணிட்டா இவரை பண்ணிக்கிறேன், இல்லன்னா நான் உங்க கூடவே இருந்துறேன், ஜாலியா புரிய வச்சிருப்பேன், கன்வின்ஸ் பண்ணிருப்பேன். இவ்வளவு படிச்சுட்டோம், இந்த உலகத்துல வாழ்றோம், ஒரு அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ண முடியாதா என்ன? எனக்கு ஒரு நம்பிக்கை என்னால கன்வின்ஸ் பண்ண முடியும்ட்டு பண்ணிட்டேன். அப்பா அம்மா இல்லாத குறைய அக்கா தீர்த்துட்டாங்க. இது 100%ங்க. எப்ப டவுனா இருந்தாலுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது என்னாச்சு ஏதாச்சு. அந்த மாதிரி கூட இருந்து நம்மள அடுத்த லெவலுக்கு பூஸ்டப் பண்ணி கொண்டு போறது. அவங்க ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு விட மாட்டாங்க. அதான் கையை பிடிச்சி அப்பப்போ தூக்கி விடுவாங்க. நம்ம வீட்டுல ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது நம்ம அப்பா அம்மா பண்ண மாட்டாங்க இல்லையா, அந்த இதெல்லாமே அவங்க கிட்டே இருக்கும். எனக்கு வந்து எங்க அப்பா அம்மா இல்லைன்னா நான் ஃபீல் பண்ணது கிடையாது. என் அப்பாவோ அம்மாவோ என் ஒய்ஃப் என்னையுமே என் கூட இருக்கும். அதுதான் இவனை விட நான் முன்னாடியே தான் நான் நேசிப்பேன். பையன் செகண்டரி தான். என்னதான் பையன் இப்போ நம்ம கொஞ்சம் அது குழந்தை அப்படிதான் நம்ம இருப்போம். அதுக்குன்னு குழந்தை தான் முக்கியம் அப்படின்றது இல்லை. இவனே கேட்டாலுமே முதல் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு தான் கொடுப்போம், ரெண்டாவது தான். இவ்வளவு ஆசை மனசுல வச்சிருக்கீங்க, அதை வாய் வழியா ஏன் வந்து ஒய்ஃப் கிட்ட சொல்ல மாட்டேங்க? அதுதானே அவங்க எதிர்பார்க்க. நான் சொன்னா நாங்க வந்துட்டு ஓவரா பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு நினைப்பு. இந்த போனை மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்கப்பா, மேபி அப்போ கொஞ்சம் இன்னும் லவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. உங்க 2 பேருக்கு அந்த சக்காலத்தி மாதிரி அந்த போன் இருக்கு. அதேதான். பொண்டாட்டிய வந்துட்டு கெரியர் வைஸ் சப்போர்ட் பண்றது, என்கரேஜ் பண்ணி இதை பண்ணு, நீ போ அப்ராட் ட்ரை பண்ணு, நம்ம அப்ராட் போலாம், நீ வேலைக்கு போ, நீ கூட போ, நீ 1 இயர் கூட அங்க போய் தங்கு, நான் பாப்பாவை பாத்துக்கிறேன். இப்ப சொல்றாரு, இப்ப பாப்பாக்கு 1 இயர் ஆக போகுது, நீ போ, நான் 1 இயர் நீ அங்க இருந்து உன் லைஃபை செட்டில் பண்ண, கெரியரை செட்டில் பண்ணு, நான் பாத்துட்டு அப்புறமா வரேன். இந்த ஒரு ஃப்ரீடம், இந்த ஒரு சப்போர்ட் என்னோட அப்பா கூட கொடுத்திருப்பாரான்னு எனக்கு தெரியல. எங்க அம்மாக்கு அந்த விஷயத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்ப நான் கூட பர்ச்சேஸ் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எடுத்துக்கோப்பா தாராளமா, காசு இல்லனாலுமே உனக்கு இந்த செருப்பு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ, அது 2000 ரூபாய் இருந்தானே 3000 ரூபாய் இருந்தானே எடுத்துக்கோ அப்படின்றது நான் ஆனா யோசிப்பேன். ஏன்னா நமக்கு 300 ரூபாய் செருப்பே போகுதுன்ற மாதிரி. ஆனா எடுத்துக்கோ அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு எப்படி ஒரு கெரியரை சப்போர்ட் பண்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எங்க அப்பா கூட என்ன வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு அவ்வளவு தயாரா இல்ல. இவர் ஆனா அனுப்புறன்ற, அதுவும் நான் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்து என்ன அனுப்புறன்ற போது ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு கூட இப்போ பையன் பிறந்துட்டான்னு கிடையாது, எனக்கு பொண்ணு பிறந்திருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் ரைட்ஸ் தான்.